ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜென்ரலாக வந்து பொதுவாக நம்ம இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய திருமணம் நடந்திருக்கு. நான் வந்து நிறைய பேர் பார்த்துட்டேன். சரிங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருமணத்துக்கு ஏற்ற காலம் இதுதான் அப்படின்னு அர்த்தம். தாராளமாக வந்து திருமணம் செய்யலாம். சரிங்களா? ஆல்ரெடி நடந்த நிறைய பேர் நிறைய கன்னிராசிக்காரங்களுக்கு, அதாவது அந்த பருவத்தில் இருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு தாராளமாக கல்யாணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்களும் தாராளமாக பண்ணலாம். முதல் விஷயம். அடுத்து கன்னிராசிகளோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல வந்து அதுலேருந்து ஆரம்பிப்போம். எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க வந்து சபல புத்தி உடையவங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த ராசியோட சிம்பிளே பாருங்களேன், 2 பெண் வந்து இப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி அதாவது அந்த பெண்ணோட முழு குணமும் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த எப்பவுமே வந்து பெண்கள் அப்படின்னாலே வந்து ஒரு அழகு, ஒரு அந்த வசீகரம், சுக்கிரன் தன்மை அனைத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கன்னி ராசிக்காரங்க வந்து ஒரு சபல புத்தி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஏன் வந்து ரொம்ப இருக்கும் அப்படின்னா, ராசியும் வந்து சபல புத்தி ராசி. 2வது கன்னி ராசியில் என்ன நட்சத்திரம் இருக்குது பாருங்கள். உத்திரம் நட்சத்திரம் இருக்கும், அஸ்த நட்சத்திரம் இருக்கும், சித்திரை நட்சத்திரம் இருக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் உத்திரத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு வந்து 25 வயசில் 24 வயசில் வந்து இல்லை 21 வயசுலேயே உங்களுக்கு வந்து ராகுதசை ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? உத்திரத்தில் பிறந்தாலும் ராகுதசை ஸ்டார்ட் ஆகிடும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ 18 வயசில் ராகுதசை ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக 10 வயசுலேயே ராகுதசை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது ராகுதசை வந்து என்ன நடந்தால் என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் பருவ வயசில் ராகுதசை நடக்குது அப்படின்னா, அந்த முழுக்க முழுக்க மனம் முழுக்க காமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயே வந்து மனம் முழுக்க லயித்து இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ஒரு விஷயம். பொதுவாகவே இது வந்து ரிஷபராசிக்கும் நடக்கும், கன்னி ராசிக்கும் நடக்கும், மகர ராசிக்கும் நடக்கும். ஏன்னா 3 ராசியுமே வந்து இளம் வயசில் ராகுதசை சந்திப்பாங்க. அப்படின்னும்போது 3 ராசிக்கும் நடக்கும். இந்த 3 ராசியிலையும் வந்து கன்னி ராசி தான் இன்னும் அதிகமான சபல புத்தி வந்து இருக்கும். ஆனால் வந்து இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாருக்கும் ஜோவியலாக பழக்கம். யாரையுமே பகைச்சிக்க மாட்டாங்க. பிடிக்கலனா எந்த மேஷ ராசிக்காரங்க வச்சுக்கலாம் அப்படி கிடையாது. செவ்வாய் நாதியத்தில் இருக்கும் வந்து பிடிச்சா பிடிக்கலாம் கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி திரும்பி பேச மாட்டாங்க, வந்துடுவாங்க. அப்படிலாம் வந்து கன்னி ராசிக்காரங்க செயல்பட மாட்டாங்க. அது கோவம் வரும், வரமெல்லாம் இருக்காது. வந்தாலும் வந்து அவங்ககிட்ட பேசாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்கள வழியை வந்து பேசுவாங்க. இப்போ நல்லா பழகுவாங்க. இதுதான் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதான். அதான் அந்த மாதிரி வந்து கன்னிராசிக்கான மனநிலை வந்து அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஜோவியலாக பழகுவாங்க. அதே நேரத்தில் சபல புத்தியும் இருக்கும். ஆனால் ராகுதசை முடிஞ்சு குருதசை வந்தவுடனே ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். ரொம்ப கண்ட்ரோல் ஆகாது. அப்பயும் நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. சபல புத்தி இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் என்ன இருந்தாலும் குருதசை வந்தவுடன் ராகுதசை அளவுக்கு அந்த வீரியம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 5ஆம் வீடாக வந்து வர்றதையும் காதல் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து 50% சொல்லலாம். இவங்க காதல் வந்து 50% வெற்றி அடையும், 50% தோல்வி அடையும் அப்படின்ற மாதிரி மனநிலை இருக்கும். இவங்களுக்கே வந்து அடுத்து வேறு ஒரு ஆளை பார்த்துன்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் வந்து இவங்களுக்கு இருக்கும் பொதுவாக வந்து. அதாவது சீரியஸாக இருக்கிற நேரத்தில் ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க அந்த லவ்வில். மற்றபடி வந்து ரொம்ப முத்தி போச்சுன்னா அது பண்ண அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து கன்னிராசிக்கு அவங்களோட மனநிலை. இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு எப்படி ராகுதசை முடிஞ்சு குருதசை வந்து 28 வயசு 30 வயசில் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி இல்லைனா 32 வயசில் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னும்போது இவங்களுக்கு அந்த குருதசையில் குருதசைனாவே கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். நல்ல ஒரு அமைப்பு, நல்ல வாழ்க்கை தரம், ஒரு மதிக்கத்தக்க ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரியான இது இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து திருமண வாழ்வுன்றது ஒரு 16 வருஷம். கல்யாணம் ஆனவுடனே ஒரு குருதசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த 16 வருஷம் நல்ல ஒரு காலகட்டமாக தான் இவங்களுக்கு இருக்குது. நல்ல பிரச்சனை இல்லாமல் தான் வாழ்க்கை போகுது. அதனால் இவங்களுக்கு காதலும் வந்து பெருசாக இவங்க எதுவும் கண்டுக்கவும் மாட்டாங்க. வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் லிமிட்டுக்கு மேலே அந்த அந்த கட்டத்துலேருந்து அந்த அட்மாஸ்பியர்லேருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா இவங்க அதெல்லாம் பெரிய விஷயமே தெரியாது, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட வந்து எல்லா விஷயத்துலையும் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்துலையும் அரைகுறையாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதாவது சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் தெரியாது. ஆனால் எல்லாத்த பற்றியும் கேட்டிங்கன்னா ஒரு 1 மணி நேரம் பேசுவாங்க. இதுதான் இவங்களோட மென்டாலிட்டி. மற்றபடி இவங்களோட காதல் வாழ்க்கையும் திருமண வாழ்க்கையும் நல்ல விதமாகவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. அதுவும் இல்லாமல் இப்போ சனி வந்து 5ல் இருப்பதாலும், அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு 5ல் வந்துச்சுன்றதுனாலையும், குருவும் பார்த்திங்கன்னா 4ல் இருக்குது, அது 5ல் வரும் அப்படின்றதுனாலையும், ராகு கேதுக்களும் 4, 10ல் இருப்பதும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக தான் இவங்களுக்கு இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.